ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்மக்கிட்ட ஆர்பனேஜ் ஆப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டு சோர்ஸ் கோடு இருக்குது நம்மக்கிட்ட. அந்த சோர்ஸ் கோடை பிட்பக்கெட்டில் எப்படி அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சோர்ஸ் கண்ட்ரோல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது சோர்ஸை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு நம்ம பிட்பக்கெட் ஜிட்டப் அந்த மாதிரி சோர்ஸ் கோடில் வைக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரே ஒரு மெயின் ப்ராஜெக்டில் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போது, ஸோ சேம் ஃபைலாக ஒர்க் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஸோ அந்த சோர்ஸ் கோடை மெர்ஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு மேனுவலாக பண்ணுறது ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம சோர்ஸ் கோட் மூலமாக ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் பிட்பக்கெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். பிட்பக்கெட்டில் என்னோடய சோர்ஸ் கோடை நான் அப்லோட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மிஷினில் ஜிட் எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் மிஷினில் ஜிட்டு சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கூகுளில் போய்ட்டு ஜிட் எஸ்இஎம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னோடய மிஷினில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறதுனால நான் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை நீங்கள் பண்ணி காட்ட போகிறதில்ல. ஸோ ரெண்டாவது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிட்டப்போட யூசர் நேமையும் இமெயில் ஐடியும் நீங்கள் மேப் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கான லிங்க் தான் இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிட் பேஸ் ஜிட் GUI அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜிட் பேஸுங்கிறது கமெண்ட் லைன் மூலமாக அவங்களோட சோர்ஸ் கோடை கமிட் பண்ணுறது, அப்புறம் புல் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, க்ளோன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். GUIங்கிறது ஒரு விண்டோ பேஸ்ட் UI. ஸோ UI வழியாக பண்ணுறது. இங்கே நான் கமெண்ட் லைன் வழியாக பண்ண போகிறதில்ல. ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ மூலமாக அதில் ஒரு VCSன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் சாஃப்ட்வேர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரன் கமெண்ட்ஸில் போய்ட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் லைன் ஓப்பன் ஆகும். ஸோ கமெண்ட் ப்ராண்ட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூசர் நேம் எப்படி, இமெயில் ஐடி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது ஜிட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிட் கான்ஃபிக் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் -global. இது குளோபல் ஆக்சஸ் பண்ணுறோம் அந்த க்ரெடென்ஷியல். அதனால் user.name அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேமை கொடுத்துடணும். ஸோ யூசர் நேம் கான்ஃபிகர் ஆகிருக்கும். அடுத்ததாக இமெயில் ஐடி கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ என்னோடய இமெயில் ஐடியை நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜிட்டு கான்ஃபிக் --லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமும் இமெயில் ஐடியும் இங்கே கான்ஃபிகர் ஆகிக்கிறத பார்க்க முடியும். ஓகே, ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபைலில் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அதில் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெனுவில் இருக்கும். அதில் ஜிட்டுன்னு ஒரு சப்மெனு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாத் டு ஜிட் எக்ஸிக்யூட்டபிள்னு இருக்குது. ஸோ இது என்னோடய மிஷினில் ஜிட் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு, அந்த சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுச்சு. இங்கே நான் டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஜிட்டு வெர்ஷனை காட்டுது. டெஸ்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்கள் C டிரைவில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் ஆகலை அப்படின்னா உங்களோட இந்த சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த பாத்தை இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த ஜிட்டு சாஃப்ட்வேர் உங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம சோர்ஸை கமிட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பிட்பக்கெட்டில் போய்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். என்னோடய பிட்பக்கெட் அக்கௌண்ட்டை நான் சைன்அப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் கேட்கும். ஸோ ரெபாசிட்டரியை செலக்ட் பண்ணுறேன். என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இங்கே க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராஜெக்ட்டில் தான் எல்லா ரெபாசிட்டரியும் சிமிலர் ரெபாசிட்டரியெல்லாம் நான் இந்த ப்ராஜெக்ட்டில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி என்னோடய ரெபாசிட்டரி நேம் கொடுக்குறேன். ரெபாசிட்டரி நேம் ஆர்பனேஜ் ஆப் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதோட ஆக்சஸ் லெவல் நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன். ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால பப்ளிக்காக எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஜிட்டப்புக்கும் பிட்பக்கெட்டுக்கும் மெயின் டிஃப்ரெண்ட்டே இதுதான். பிட்பக்கெட்டில் உங்களுக்கு ப்ரைவேட் ஆக்சஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நம்பர் ஆஃப் யூசர்ஸ், ஒரு 5 யூசர் வரைக்கும் நீங்கள் சோர்ஸ் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே நான் மட்டும் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால்
ப்ரைவேட் ரெபாசிட்டியாக வச்சுக்கிறேன். ஸோ பப்ளிக்குங்கும் போது யூஸருக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் ஃபியூச்சரில் பப்ளிக்காக இருக்கிறதுக்கு நீங்கள் பப்ளிக் ஆக்சஸ் வச்சுக்கலாம். GitHubல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆக்சஸ் வந்து பெய்டாக இருக்கும். இதில் வந்து சம் லிமிட்டேஷன்ஸோட ப்ரைவேட் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதனால் நான் வந்து பிட்பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ரீட்மி ஃபைலும் நோ கொடுத்துட்றேன், இக்னார் ஃபைலும் லோ கொடுத்துருக்கேன். ரெண்டுமே நான் வந்து என்னோடய சோர்ஸ்லேயே வரப்போகுது. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு லாங்குவேஜ் வந்து நான் ஜாவான்னு செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜாவாவில் தான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக க்ரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தாச்சு. ஸோ பிட்பக்கெட்டில் நம்மளுக்கு ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும், இது வந்து கமாண்ட் லைன் மூலமாக நம்ம கோடை ரிமோட் பண்ணி கமிட் பண்ணுறது புல் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு. இது நான் லேட்டராக அதர் வீடியோஸில் பார்க்கலாம். இங்கே எனக்கு வேண்டியது ஜிட்டு அந்த ரிமோட் URL. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் URL. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போவோம். இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் என்னோடய ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராஜெக்ட் இருக்கிற டைரக்டரி இது தான். இதில் நான் வந்து ஹிடன் ஃபைல்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு என்ன இங்கே சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போய்ட்டு டாப் மெனுவில் பார்த்தீங்கன்னா VCSன்னு இருக்கும். அதில் எனேபிள் வெர்ஷன் கண்ட்ரோல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஜிட் இது கமாண்ட் லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜிட் இனிட்னு கொடுப்போம். ஸோ ஜிட்டை இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதுதான் இங்கே நடக்குது. ஸோ எனேபிள் பண்ணும்போது டைப் கேட்கும், ஜிட்டா மைக்ரேலா சப்வெர்ஷன் ஆகுது. நான் வந்து ஜிட்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிட் ரெபாசிட்டரி வந்து லோக்கலாக க்ரியேட் ஆகிடுச்சு இந்த டைரக்டரியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா .gitன்னு ஒரு ஹிடன் ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இது எல்லாமே அன்வெர்ஷனடு ஃபைல்ஸ். அதாவது இன்னும் நம்ம இந்த கோடை வந்து நம்ம பிட்பக்கெட்லையோ ஜிட்லையோ நான் அப்லோட் பண்ணலை. இது மாதிரி லோக்கலில் இருக்கிற ஃபைல்ஸாக இருக்குது. இது எப்படி கமிட் பண்ண போகிறோங்கிற பார்ப்போம். VCSல போய்ட்டு கமிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கமிட் மெசேஜ் கேட்குது. நான் வந்து இனிஷியல் கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். இனிஷியல் கமிட் ஆஃப் ஆர்பனேஜ் ஆப் பை மணி. ஸோ அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸை கூட செலக்ட் பண்ணி நீங்கள் கமிட் பண்ணிக்கலாம். இங்கே டோட்டலாக 51 ஃபைல்ஸ் வந்து இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கமிட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃபைலும் ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு கமிட் ஆகும். ஸோ இது வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. இதில் வந்து எவ்வளோ எரர்ஸு வார்னிங்ஸு இதெல்லாம் இருக்குங்கிறத காட்டுது. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட கமிட் பண்ணலாம். நான் வந்து லேட்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ கமிட் கொடுப்போம். ஸோ 51 ஃபைல்ஸ் கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. ஸோ அடுத்ததாக VCSல போய்ட்டு கோடை புஷ் பண்ண போகிறோம். ஓகே, VCSல ஜிட்டில் போய்ட்டு புஷ்ஷுன்னு இருக்கும், அதை கொடுக்கணும். ஏன் கமிட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணுறோம் அப்படின்னா, கமிட்டுங்கிறது உங்களோட சேஞ்சஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு லோக்கல் ரெபாசிட்டரியில் கமிட் பண்ணி வச்சுக்கிறோம். லோக்கலில் சேஞ்சஸை கமிட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கோடை ஃபைனலாக நம்ம க்ளவுடில் புஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் புஷ்ஷுங்கிறது. புல்லுங்கிறது நீங்கள் இப்போ 2 டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதர் டெவலப்பர்ஸ் வந்து கமிட் பண்ண சேஞ்சஸை நீங்கள் புல் பண்ணுறதுக்கு, அதாவது எடுத்து நம்மளோட சோர்ஸில் எடுக்கிறது தான் புல்லுங்கிறது. இங்கே நான் புஷ் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரிமோட்னு இருக்கும். நான் வந்து இங்கே என்ன கேட்குதுன்னா ரிமோட் URL கேட்குது. நான் கிளிக் பண்ணி ரிமோட் URL நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த URL எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா பிட்பக்கெட்டில் இருக்கிற அந்த ரிமோட் URL தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே நேம் வந்து ஆர்ஜின்னு இருக்குது. நம்ம என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து என்னோடய ஆப் நேம் வச்சுக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே எந்த பிரான்ச்சில் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா மாஸ்டருங்கிற டிஃபால்ட் பிரான்ச்சில் தான் வைக்க போகிறேன். ஸோ லேட்டராக கஸ்டம் பிரான்ச் க்ரியேட் பண்ணி எப்படி கமிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கமிட் பண்ண அந்த கமிட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்மளோட கமிட் ஐடி வந்திருக்கு.
என்ன நம்ம மேப் பண்ணோம்ல, குளோபலாக மேப் பண்ண அந்த யூசர் நேமும் இமெயில் ஐடியும் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ புஷ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கோடை புஷ் பண்ணும்போது இந்த 51 ஃபைல்ஸும் இந்த கமிட் பண்ண வச்சுருந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளோட பிட்பக்கெட்டில் போய்ட்டு அப்லோட் ஆகிறத பார்க்கலாம். இப்போ பிட்பக்கெட்டில் சோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஒன்ஸ் அப்லோட் புஷ் பண்ண பிறகு பார்க்கலாம். ஓகே, இப்போ மாஸ்டர் பிரான்ச்சில் எல்லா சோர்ஸ் கோட்ஸும் புஷ் ஆகிடுச்சிங்கிறது இங்கே பார்க்க முடியுது. இப்போ போய்ட்டு நான் பிட்பக்கெட்டில் பார்க்குறேன். ஓகே, பிட்பக்கெட்டில் சோர்ஸ் கோட் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. கமிட்ஸ் போய் பார்ப்போம். ஸோ இதில் என்னோடய நேமு, என்னோடய கமிட் ஐடி, இதில் வந்து நான் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது யார் இந்த கோடை கமிட் பண்ணாங்கிறத இந்த ஐடி மூலமாகவும் இந்த ஆத்தர் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணி எப்படி கமிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோடில் ஓகே, இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இங்கே அப்லோடட் யூஆர்ஐன்னு இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ விசிஎஸில் கமிட்டில் போய் பார்ப்போம். ஸோ எந்த ஃபைல் மாடிஃபை ஆகிருக்கோ அந்த ஃபைல் காட்டுது. இப்போ இந்த ஃபைலை நான் மாடிஃபை பண்ணதுனால அது ஷோ பண்ணுது. அது என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ 53 லைனில் ப்ரைவேட் யூஆர்ஐன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண வேரியபிளை ரிமூவ் பண்ணியிருக்கேன். 169 லைன்லேயும் நம்ம ஒரு லைன் ஆஃப் கோடை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கமிட் மெசேஜ் கொடுப்போம். ஸோ கமிட் மெசேஜ் ஒன்று கொடுத்துட்டு நான் கோடை கமிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விசிஎஸில் போய்ட்டு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், கமிட் பண்ணுறது, ஸோ புல் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் பண்ணுறது ப்ராஜெக்டை, இது நம்ம கமிட் பண்ணிட்டோம். ஸோ லோக்கல் சேஞ்ச் எதுவும் இல்லை, ஆல்ரெடி கமிட் பண்ணியாச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி பார்க்குறது. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் கமிட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ ஒரு கமிட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், இதை பார்க்கலாம். ஸோ நான் விசிஎஸில் போய்ட்டு கிட்டில் கோடை மறுபடியும் நான் வந்து புஷ் பண்ண போகிறேன். இப்போ இதை புஷ் பண்ண சேஞ்சஸ்ஸு பிட்பேக்கில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அன்யூஸ் கோட் ரிமூவ்டுங்கிற மெசேஜ் கொடுத்து வந்திருக்கு. ஸோ கோடோட யார் கமிட் பண்ணாங்கிறது அந்த ஆத்தர் டீட்டெயிலாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணி கோடை வந்து எப்படி பிட்பக்கெட்டில் அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம எப்படி ஸ்டாஷ் பண்ணுறது, எப்படி புல் பண்ணுறது, ஸோ மற்ற அதர் ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம். கமெண்ட் லைன் மூலமாக எப்படி கோட் கமிட் பண்ணுறதுங்கிறதையும் லேட்டராக பார்க்கலாம்.